மாவட்டம் வடக்காட்டில் இருதரப்பு மோதலில் 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். பாக்கியராஜ், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் நேற்று இரவு இருதரப்பு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு காவலர் உட்பட 17 பேர் காயமடைந்ததோடு ஒரு தரப்பை சேர்ந்த ஒரு வீடு, இருசக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்டதோடு ஒரு அரசு பேருந்து மற்றும் போலீஸ் ஜீப் கண்ணாடியும் உடைக்கப்பட்டது. உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையிலான போலீசார் வடகாட்டில் குவிக்கப்பட்டு கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் சம்பந்தப்பட்ட பகுதியை நள்ளிரவில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக 14 பேரை வடகாடு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் ஒரு தரப்பை சேர்ந்த 11 பேரும் மற்றொரு தரப்பை சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வடகாடு பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நீடிக்கும் நிலையில் போலீசார் வடகாடு பகுதியை முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு முழுவதுமாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாக்கியராஜ்.